அந்த பெண் தன் தோழிக்கிட்ட சொன்ன உரையாடலை அப்படியே சொல்கிறேன். அதாவது பெண் பார்க்க வந்தபோது இருந்த அந்த ஒரு என் கணவரோட ஒரு அனுசரிப்பு, என்னைய பார்த்த விதம், பேசின விதம், அப்புறம் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட கல்யாண நாள் வரையிலும் தூங்கிட்டியா, என்ன பேஸ்ட்டு போடுற, உனக்கு என்ன டிஃபன் பிடிக்கும், நீ முன்னாடி அந்த விஷயத்தை பற்றி சொன்னியே, அதை உன்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இல்லை உன்னோட தாய் தகப்பனை பற்றி அதை இன்னொரு தடவை சொல்லேன், அது கேட்க ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு செகண்டும் எனக்கு அற்புதமாக போயிட்டு இருந்தது. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கூட ஓரளவுக்கு அவர் பிரியமாக தான் இருந்த மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ கிட்டத்தட்ட கல்யாணம் முடிஞ்சு ஒரு 4 மாதம் ஆகுது. அவர் முன்னாடி மாதிரியெல்லாம் இல்லை. நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சுருந்தேன், அப்படியே டோட்டலாக மாறிட்டார். நான் தப்பான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டனோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் மொபைலில் பேசிகிட்டு இருந்தா ட்ரெயினில். இப்போ நாம் பதிவுக்குள்ளே வந்துடுவோம். ஆண் பெண் ஸ்பரிசம், அந்த இணைவு அப்படிங்கிறதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வரையிலும் நாம் அந்த ஒரு ஈர்ப்புலையும் நம்மளுக்கு அந்த கல்யாணங்கிற பந்தம் இந்த நம்மளோட சுற்றத்தாரால் சேர்ந்து நடத்தப்படுறது இல்லை லவ் மேரேஜ் எதுவாக இருந்தாலும் அந்த இருமணங்கள் இணைய போகிற அந்த தருணம் ரொம்ப அற்புதமான தருணமாக அது எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும். உங்களுக்கு அப்படின்னு இல்லை, எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். மேரேஜ் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு போவோம், எல்லாம் விட்டு போகாது, கொஞ்சம் கொஞ்சம் விட்டும் தொட்டும் நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறது. அப்புறம் நான் இன்றைக்கி 5:30க்கு எப்பயும் நான் வந்துட்டுருப்பேன்ல, இன்றைக்கி 1 மணி நேரம் வேலை வச்சுருக்காங்க, 6:30க்கு வரேன்னு சொல்கிறது. திடீர்னு பார்த்தா இந்த சண்டே என்னோடய ஃப்ரெண்ட்ஸோடு நான் உடம்பு முடியாமல் படுத்திருந்தான், சர்ஜரி பண்ணி படுத்திருந்தான்ல இன்னொரு ஃப்ரெண்டு, அவனை பார்க்குறதுக்கு நாங்கள் 4 பேர் சேர்ந்து இன்னொரு ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறது. என்னோடய அக்கா குழந்த அந்த பெரியவ இருக்காளே, அவள் ரொம்ப என் மேலே பிரியமாக இருப்பாள். மாமா உங்களை பார்த்தே 4 மாதம் ஆச்சுன்னா, நீ வேறு வேலைக்கு போயிட்டுருக்கியா, நீ சாயந்தரம் 6:30க்கு வர்றதுக்குள்ளே நான் வந்துடுவேன், இன்றைக்கி ஒரு நாள் லீவு போடுறேன், ஏன்னா நீ லீவு கிடைக்காதுன்னு சொன்ன. இல்லை நீ லீவு போட்டு வர்றதுனால வா, நீ தான் கல்யாணத்துக்காக நிறைய லீவ் எடுத்துட்டேன்னு சொன்னேன். நான் ஒரு 6:30 7க்கு வந்துடுவேன், இல்லைன்னா ஒரு 8 8:30 ஆகும். அப்படி வரலன்னாலும் உன்னோட அம்மா வீடு அது அடுத்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது, நீ கொஞ்சம் உன் தம்பியை வர சொல்லி போய்க்க. இது போல் விஷயங்கள் என்னால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இப்போ நான் சொல்கிற இந்த சம்பாஷணைகள் அப்படியே அடுத்தடுத்து உங்களோட மன வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ நான் சொன்னது சில உதாரணங்கள், உங்களுக்கு அது வேறு மாதிரியாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு பகீர்னு இருக்கும். இதெல்லாம் அதுக்கு முன்னாடி அப்படி பேசிகிட்டு இருந்தார், இப்போ இப்படி இருக்கார் அப்படிங்கிறது போல். இது உங்களுக்கு புதிதாக மணப்பெண்ணான உங்களுக்கு இல்லை, எல்லாத்துக்குமே புதிதாக மனமான புதிதில் அந்த 4 மாதத்தில் இது வரக்கூடியது தான். ஏன்னா இதுதான் இயல்பு. இப்போ தான் அவங்களோட இயல்பு, உங்களோட இயல்பு இப்படி தான் இருக்கும். உங்ககிட்ட அப்படி தான் இருந்திருக்கும். அது அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும். இல்லை நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை, இந்த அளவு இப்படியெல்லாம் சேச்சா கிடையவே கிடையாது அப்படின்னா, ஆணினுடைய டிசைன் அப்படி, மூளை அது போல தான் இருக்குது, இயற்கை அப்படி தான் அமைச்சிருக்கு. அவங்க தந்திரங்கள் அற்றவங்க, ரொம்ப யதார்த்தமானவங்க. அவங்க அந்த புது ஜோனுக்குள்ளே அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் யதார்த்தமாக அவங்களோட லைஃப் இதுதாங்கிறத சடனாக காமிக்கிறது போல் உங்களுக்கு அப்படி தெரியுது. அதனால் நீங்கள் தெளிவில்லாதது போல் இருக்கீங்க. நம்ம அம்மா அப்பாவை விட, நம்மளோட சித்தி சித்தப்பாவை விட, நம்ம மாமா அத்தையை விட இவ்வளோ அருமையான பர்சனாக இருக்காரேன்னு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நினச்சோமே, இவர் என்ன இப்பயே இவ்வளோ ஒஸ்ட்டாக தெரிகிறாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. எல்லா ஆண் பெண்களுமே அந்த யதார்த்தங்கிற ஜோனுக்குள்ளே வரும்போது இப்படி தான் இருப்பாங்க. ஒரு சிலர் விதிவிலக்காக இருக்கலாம். பொதுவாக ஹியூமனோட நேச்சர் இப்படி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப அதை பெருசு பண்ணிக்கிட்டு அதை ரொம்ப என்னமோ ஒரு செய்யக்கூடாத குற்றத்தை செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது போலெல்லாம் உங்கள் மனசை நீங்கள் கெடுத்துக்க வேண்டாம், அதை பற்றி குழப்பம் பண்ணிக்க வேண்டாம். போகிற போக்கில் நீங்கள் சாப்பிடல, எனக்கு உங்கள் மேலே கோபம்னா கூட சரி, உனக்கு பசிச்சா சாப்பிடுன்னு சொல்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது.
இது ஆண்களோட டிசைனே அப்படி தான். அப்படிங்கிறதுக்குள்ள நாம் வந்துடணும். எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காது, உங்களுக்கு இது பிடிக்குமா பிடிக்காதா, ஏன் அப்படிங்கிற அந்த ஆர்கியூவெல்லாம் ரொம்ப அழகாக போகும். அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தது போல் இப்போ இல்லையே அப்படிங்கிற குழப்பம் வரக்கூடாது. உங்களுக்கு பயந்துக்கிட்டு அவங்க நடிக்க வேணால் செய்யலாம், ஆனால் கண்டிப்பாக அது போல் நாம் கொண்டுட்டு போகக்கூடாது ஆண்களை. உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு கேட்டு வாங்கி தந்திருப்பாங்க, அது எப்படி இப்போ ஞாபகம் இல்லாமல் போச்சுன்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும். கல்யாணம் ஆன புதுசில் உங்களோட முந்தானையில் சாப்பிட்டுட்டு கையை தொடச்சிருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிலிர்ப்பை ஏற்படுத்தியிருக்கும். இப்போ அது போல் 4 மாதத்தில் அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் நீங்கள் குழம்ப வேண்டாம். ஏன்னா எல்லா ஆண் பெண்ணும் அந்த இளமை பருவத்தில் அவங்கவங்க அந்த ட்ரெண்டு ஃபேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஆண் பெண் அப்படி தான் இருந்து வந்திருப்பாங்க. உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு நோய் நொடி, ஒரு மனஸ்தாபம், ஒரு மனசு குழப்பமான சூழ்நிலையில் கண்டிப்பாக அவங்க கை கொடுப்பாங்க. அதை நீங்கள் இந்த 4 மாதத்துலேயே உணர்ந்துருக்கலாம் இல்லையா? இது தாங்க வாழ்க்கை. அதனால் இதை நீங்கள் ரொம்ப பெரிய குழப்பத்துக்கு கொண்டுட்டு போக வேண்டாம். இளம் கல்யாணமான பெண்கள் அவங்கள அந்த நேச்சரில் இருக்கிறதுக்கு நாம் விட்டோன்னா கண்டிப்பாக நம்மளோட குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாகவே இருக்கும். ஒரு நேரத்தில் விட்டும் தொட்டும், ஒரு நேரத்தில் சந்தோஷமாகவும், அப்படி தாங்க. இப்போ ஒரு பருவநிலையே ஒரு தடவை புயலாக வீசுது, ஒரு நேரம் தென்றல் வீசுது, ஒரு நேரம் அப்படியே பனியாக பூவாக பொழியுது. ஒவ்வொரு வெதர்லையும் நம்ம லெசனை எடுத்துக்கிறோம்ல. இப்போ மார்கழி மாதம்னா உடனே நம்ம பெட்ஷீட்டை வாங்கி வைக்கிறோம், வெயில் காலம்னா தண்ணியை நல்லா நிரப்பி வச்சுக்கிறோம், மழை காலம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடையை எடுத்துகிட்டு போகிறோம். இது போல் லெசன் ஒவ்வொரு தருணத்துலையும் அதை எடுத்துக்கிட்டு நம்ம அழகாக பயணம் பண்ணணுன்னா அந்த ஆண் மகன்களும் நமக்கு ஒரு நம்பிக்கையான மனைவி நம்ம கூட கைப்பிடிச்சு இருக்காங்கிற அந்த ஒரு நம்பிக்கையும் கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பாக உங்களோட மனசு குழம்பாது, அவங்களுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்த மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இல்வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகாது. சில நேரங்களில் விட்டு கொடுக்கறது, சில நேரங்களில் விட்டு கொடுக்காமல் கரெக்டாக ஆர்கியூ பண்ணி அவங்கள சரி பண்ணுறது, இது தாங்க வாழ்க்கை.